சில பேர் கேட்கலாம், எங்கள் கூட்டணின்னா, கூட்டணி பற்றி முடிவு செய்வதற்கு நான் இருக்கிறேன், நான் முடிவு செய்வேன். அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம். உனக்கு சீட்டு கிடைக்கணும், நீ எம்எல்ஏ ஆகணும்னா நாளையிலிருந்து போய் கூட உழை. ஏனென்றால் உன்னுடைய உழைப்பை பற்றிய கணக்கு எடுக்கப்படுகிறது, மறைமுகமாக சமூக முன்னேற்ற சங்கத்தின் மூலமாக எடுக்கப்படுகிறது. அதனால் இந்த கணக்கில் இருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது. காக்கா பிடிச்சா ஒன்றும் நடக்காது. கா 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 கத்தலாம், அது வீட்டு முன்னால் நின்று கத்து, காக்கா காக்கா காக்கான்னு கத்து. ஆனால் உனக்கு ஒன்றும் கிடைக்காது. கிடைச்சதை வச்சுட்டு உழைச்சிக்கோ. வெளிப்பூச்சு, வெளி வேஷம், வெளி பேச்சு, கூட்டணி, அந்த கூட்டணி, இந்த கூட்டணி, கட்சிக்குள்ளே கூட்டணி, கட்சிக்குள்ளே கூட்டு, இதெல்லாம் நடக்காது தம்பி, நடக்காது கண்ணு. அதனாலே நீ உன்னை திருத்திக்கொள். இல்லை என்று சொன்னால் இன்னும் 4 செல்ஃபோன் வச்சுருக்கிற, இன்னும் 4 வாங்கிக்க, பொழைச்சிக்கோ, ரியல் எஸ்டேட் பண்ணிக்கோ. ஆனால் நீ இந்த கட்சியில் பொறுப்பில் இருக்கவே முடியாது, இருக்கவே முடியாது. அது யாராக இருந்தாலும் சொல்லுகிறேன். அதனாலே தனியாக நின்ற யானை சின்னத்திலே 4 எம்எல்ஏ, இப்போ கூட்டணியில் இருந்து 5 எம்எல்ஏ. ஒருத்தன் பக்கத்து வீட்டுக்காரன், நம்ம கட்சிக்காரன், இன்னொரு கட்சிக்காரனை நிற்கிறவனை காலை வாடுறான், தோக்கடிக்கிறான். இது நடக்காது இனிமே. உங்களுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கு. அதனாலே உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். இல்லை, மாற்றுவதற்கு ஒரு வருவான், இந்த ராமதாஸ் நியமிப்பான். நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இனி ஏமாற்றும் வேலை நடக்காது, காக்கா பிடிக்கிற வேலை நடக்காது. நான் அந்த கோஷ்டி அப்பக்கம் போனேன், கிழக்கே போனேன், மேற்கே போனேன், வடக்கே போனேன், தெற்கே போனேன் என்று சொல்லி ஏமாற்ற முடியாது பொறுப்பாளர்களே. அதனாலே உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துட்டு வா, தோட்டத்துக்கு கொண்டு வா, நான் பார்க்கிறேன், உங்கள் ஜாதகத்தை கணிக்கிறேன். உன்னை சனி பிடித்திருந்தால், சனி பகவான் உன்னை பிடித்திருந்தால் ஒழிஞ்சு போ, அவ்வளோதான். எத்தனை பேர் இளம் சிங்கங்கள் காத்து கொண்டிருக்கிறது உன்னுடைய பதவிக்கு. அந்த பதவிக்கு வருவதற்கு காத்து கொண்டிருக்கிறார்கள், உழைக்க காத்து கொண்டிருக்கிறார்கள், ஆட்சி அதிகாரத்திற்கு போக வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீயோ காலை வாரி கொண்டிருக்கிறாய், காலை வாரி கொண்டிருக்கிறாய், போகிறவனுடைய காலை வாரி கொண்டிருக்கிறாய். இது இனி நடக்காது, நடக்க விட மாட்டேன். அதனாலே எனக்கு 87, 2 மாதம் போனால் 87 வயசு. என்ன கிழவன் வயசாகிடுங்களாம் சொல்லி எவனாவது சொல்லி ஏமாற்ற பார்க்காதீங்க. என்னுடைய பலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வந்து என் கையை பிடிச்சப்பார். அதனாலே சொல்லுகிறேன், இந்த கட்சி அல்லது இந்த சங்கம் ஒரு தனி மனிதனுடைய சொத்தல்ல. என்னுடைய உழைப்பாலே 50 ஆண்டு காலம், 45 ஆண்டு காலம், 50 ஆண்டு காலம் நான் கடுமையாக உழைத்ததினாலே, நான் அப்பொழுது ஆரம்பிக்கும் பொழுது, கட்சிகள் சங்கமும் ஆரம்பிக்கும் போது என்னிடம் பைசா இல்லை. ஆனால் நீங்கள் இப்பொழுது சொகுசு காரிலே வருகிறீர்கள், சொகுசு காரிலே வருகிறீர்கள், மகிழ்ச்சி. அதனால் இதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு போகும்போது எண்ணிக்கொண்டு போருங்கள். அவ்வளோதானே நம்ம கதி, நம்ம பதவி, அவ்வளோதானே. ஐயா என்ன பண்ண போகிறாரு, ஐயோ 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 என்று சொல்லிக்கொண்டு போகாதீர்கள். உங்கள் பதவிகளை தக்க வைத்துக் கொள்ளுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.